ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். சண்டே அப்படின்னாலே நம்ம நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்ற ஃபீல் எப்போவுமே நமக்கு உண்டு. இந்த மாதிரி சமயங்களில் கிருத்திகை அமாவாசை வந்துருச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியாது. அப்போது இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். நான் ஒரு குக்கரில் மூக்கடலை போட்டு வேக வச்சுருக்கிறேன். 3 விசில் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு காலிஃப்ளவர் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணிக்கு நம்ம கட் பண்ணுறோம்ல சிக்கன், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பவுலில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு சால்ட்டு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுமே நம்ம அதை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடணும். உப்பும் மஞ்சள் தூளும் இதில் சேர்த்துக்கணும். இப்போது பேனில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, கசகசை எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும் வெஜிடபிள் ரைஸ்க்கு. தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் கொத்தமல்லி, ஒரு 50 கிராம் அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். நம்ம கைப்பிடி அளவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா ஈவனாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். தக்காளி ரொம்ப கம்மியாக போடணும் வெஜிடபிள் ரைஸ்க்கு. இப்போது கேரட்டு, நான் வந்து ஒரு 2 கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அடுத்து மூக்கடலை சேர்த்துக்கிறோம். வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மூக்கடலை இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி சேர்த்துருக்கேன் நான். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகா. ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன், நல்ல கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும். சால்ட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும், வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 ஹவருக்கு முன்னாடி நான் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். இந்த அரிசியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி வரட்டும் அரிசி. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் ரைஸு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் வற்றி வரத்துக்காக நான் மேலே குக்கர் போட்டு மூடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், சாதம் மேலே வர்ற மாதிரி இருக்கணும். இது போல் இருந்தால் இப்போ நம்ம வந்து வெயிட்டு வச்சிடலாம். வெயிட் வச்சுட்டு நான் ஒரு பூண்டு இடிக்கிறோம் இல்லையா, அதுதான் வச்சுருக்கேன். சைட்லலாம் காற்று போகிற மாதிரி இருந்தது, அதனால் வேகாதோ அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம வந்து பிரியாணி செய்கிற டபரா தான் வச்சுருக்கேன். இப்போது தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு இல்லையா, இதுக்கு மேலே தட்டு வச்சுட்டு அதே மாதிரி வெயிட் வச்சுருக்கேன். இந்த வெயிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இருந்தோன்னா நல்லா வெந்து வந்துடும். வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணலாம். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு.
நல்லா வெந்து வந்துருச்சு. அதே மாரி சோறும் வந்து நல்லா பளபளன்னு இருக்கு. பாருங்க. அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி.